Hi friends, welcome back. It's Uday. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் 2019. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப கொஷின்ஸ் போயிட்டுருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏதுன்னு நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கொஷின்ஸ் நிறையா இருக்குது, அப்படி இருந்து நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நான் என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நடுவில் தான் டீட்டெயில்ஸே இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். இப்போ அதாவது ஜிடிஎஸ் சொன்னோன்னா கிராம் டாக்ஸ் அவாக்ஸ், இதில் 3 ப்ரொஃபைல் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தென் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வருவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். தென் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அவாக். அதாவது இப்போ 3 கேட்டகரி. ஃபஸ்ட்டு 3 கேட்டகரியோட ஜாப் ரோல் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் உள்ளேயே இருப்பாங்க. அது என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹெட்டு இவங்க தான், மற்ற 2 பேர்த்துக்கு ஹெட்டு இவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செல்லில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஓவரால் மேனேஜ்மெண்ட்டுமே இவங்க தான் பார்ப்பாங்க. மெயின்டெனன்ஸ், ரெக்கார்ட்ஸு, டிவைஸு, இன்ஷூரிங், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. அதுமாதிரி இந்தியா பேமெண்ட்ஸ் போஸ்ட் பேங்க்கும் இவங்க கையில் தான் வரும், இவங்க தான் பார்க்க போகிறாங்க. இவ்வளோ தான் வேலை. இவங்களுக்கு தான் வந்து ஹை சேலரி வரப்போகுது. இதுக்கான க்ரிட்டீரியாவும் அதிகம், அது என்னென்னு கீழே பார்ப்போம். சரி, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் அதே ஜாப் ப்ரொஃபைல் தான். எக்ஸ்ட்ரா என்னென்ன பார்க்க போகிறாங்கன்னா, இவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டேஷ்னரி அண்ட் தென் டெலிவரி ஆஃப் மெயில், டூ ஸ்டெப் டெபாசிட்ஸ், பேமெண்ட்ஸ், அதர் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து இவங்க தான் பார்க்க போகிறாங்க. இது வந்து 2வது அசிஸ்டண்ட்டு. டாக்ஸ் அவாக்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆஃப் மெயிலு. இவங்களுக்கு வந்து சைக்கிள் நீட் இருக்கும். சைக்கிள்னா 2 வீலர், அது உங்கள் விருப்பம், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ். அதாவது இப்போ எக்ஸ்ட்ரா ஓவர் டைம்லாம் பார்ப்போம் இல்லையா, இப்போ ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்ப்பாங்க, ஓவர் டைம் பார்க்குறாங்க, ஓவர் நைட் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஜாப் வந்து 4 hours தான். இந்த 4 hours வச்சு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இது டெம்பரரி ஜாபா அப்படின்னு சொல்லி. இது பர்மனன்ட் ஜாப் தான், உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ 4 hours ஜாப் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,000 வரையும் வரும். இதுக்கு மிடில் தான் சேலரி வரப்போகுது. அதனால் நீங்கள் ரூம் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்கும் இதுலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்ன நீங்கள் அப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம், அது பின்னாடி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் 5 years பார்த்தீங்க அப்படின்னா 14,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். அது நம்ம சூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ் பார்த்துக்கோங்க. ஏஜ் வந்து 18 to 40 கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 years வேணும், 40 years வேணும். நீங்கள் இது மட்டும் பார்த்துக்கிட்டு இதை வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ SC ST கொடுத்துருக்காங்க, 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. தென் அதர் பிளாக் லிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. இருந்தாலும் அவங்க எக்கனாமிக்கலாக வீக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10% வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நோ ரிலாக்ஸேஷன், அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும். தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஏஜ் பார்த்துட்டோம். தென் நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு படிச்சுக்கோங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே உங்களுக்கு கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா SSLC லெவல் தான். இப்போ SSLCக்கு முன்னாடி, அதாவது சமச்சீருக்கு முன்னாடி படிச்சிங்க அப்படின்னாலும் இதெல்லாம் நோ ப்ராப்ளம், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இவங்க கேட்டிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேக்ஸ் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும். இந்த மேக்ஸ் இங்கிலீஷும் இல்லாமல் கண்டிப்பாக 10th இருக்காது, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து இந்தியாவுக்குள்ளே படிச்சிருக்கணும். அதனால் அதர் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ இந்தியா ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க, போர்டு மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற போர்டை பொறுத்து உங்களுக்கான மார்க் வந்து அதுவே ஃபைனலைஸ் ஆயிரும். நீங்கள் அதுமாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் சமைச்சிரு ஆனால் 400க்கு மேலே இருக்காது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து நீங்கள் போர்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலைஸ் ஆகும் மார்க்கு, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. தென் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும். இதனால் அதர் ஸ்டேட் உள்ளவங்க வர்றது கஷ்டம்தான், அதையும் பார்த்துக்கோங்க. நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். தென் என்னென்ன, அதாவது ஏசியில் உள்ள லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். நம்ம இங்கே என்ன லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடுனா தெரியும், நம்ம தமிழ்நாடு கேடர் தான் அப்ளை பண்ண போகிறோம், அப்போ கண்டிப்பாக தமிழ் தான் இருக்க போது, வேறு எதுவும் இல்லை. நம்ம தமிழ்நாடு கேடரில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியும் வரும். அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடு இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ் கேட்டிருக்காங்க. புதுச்சேரி கேட்டிருக்காங்க. புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் தமிழ் தான். புதுச்சேரிக்குள்ளேயே வரது வந்து மாஹி வருது, ஏனம் வருது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலையாளம், தெலுங்கு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே தமிழ்நாடு கேடரில் தான் வரப்போகுது.
நீங்கள் அதையும் வேணால் இப்போ நீங்கள் சப்போஸ் நியர் புதுச்சேரி அப்படின்னா நீங்கள் புதுச்சேரி கூட செலக்ட் பண்ணி சர்க்கிள் அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. இதில் தான் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட கம்ப்யூட்டர் ட்ரைனிங்லாம் சர்டிஃபிகேட்லாம் இல்லை, ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்க இது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மினிமம் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. ஒன்று அவங்க வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் முடிச்சிடணும். கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அட்லீஸ்ட் 60 days உள்ள மாதிரி ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க 10th, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க, 10th அதை மெட்ரிகுலேஷன், 12th வந்து எனி ஹை எஜுகேஷன் லெவல், அதாவது இன்ஜினியரிங் கூட நீங்கள் சிஎஸ் படிச்சிருந்தா ஓகே தான், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. தென் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இப்போ அப்லோட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் எதுலையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஆனால் கம்ப்யூட்டர் தெரியும், அதுக்கு சம்மந்தமாக என்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் வேணும்னா ஏதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க, அது உங்களுக்கே தெரியும், அதை பார்த்துக்கோங்க. தென் ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெசிடென்ஸ் என்னென்னா நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிடிஎஸ் வந்து கண்டிப்பாக வில்லேஜ் தான், நம்ம வில்லேஜெலாம் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் கொடுத்துருவாங்க, அந்த வில்லேஜில் நம்மளே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அமைச்சு நம்மளே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஜாப் ரோல். இதை பார்த்து நம்மளே எப்படி பார்க்குறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 10க்கு 10 ரூம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால தான் உங்கள் ஒரே ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து எந்த ஒரு ரீச்சிங்கே இல்லாத இடத்துல தான் போடுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ரூம் பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாராவது ஹெல்ப் இருந்துன்னா பண்ணிக்கலாம், அதுவும் அவங்களே சொல்லியிருப்பாங்க ஹெல்ப் இருந்தால் பண்ணிக்கிற மாதிரி. தென் இதுலேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், அதாவது 3rd கேட்டகரி சொன்னேன் இல்லையா, டெலிவரி ஆஃப் மெயில், அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சைக்கிளிங் கேட்டிருக்காங்க. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது ஆனால் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து அதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் அதுவுமே சைக்கிளிங் தான் வரும், அது பிரச்சனை இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது நியரில் வந்து இருக்கிறதுன்னு சொல்லி அடிக்கட் முனிசிபல் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அதுமாதிரி ஃபர்னிச்சிங் ஆஃப் செக்யூரிட்டி, நம்ம வந்து செக்யூரிட்டி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தும் யாரும் பயந்துட வேணாம், இதெல்லாம் வந்து எல்லா வீடியோலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லா வீடியோலும் டேரெக்டாக போயிருப்பாங்க, அதெல்லாம் ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்துருவீங்களோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது எதுக்குன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம இதில் தான் பண்ண போகிறோம், இருந்தாலும் அங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்காக அது செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் தான் இது வந்து ரீஃபண்டபிள் தான், அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். இதை வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் கட்ட போகிறோமே தவிர அங்கே உள்ள ஆளுங்களுக்கு இல்லை, அதையும் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. சரி, அக்கமடேஷன் வந்து பார்த்துக்கோங்க. அக்கமடேஷன் நம்மளே தான் சொன்னேன், நீங்களே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 days டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். சப்போர்ட் இருந்ததுன்னா எல்லாம் பண்ணலாம், அதுமாரி பொண்ணுங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, சப்போர்ட் இருந்தால் எல்லாம் பண்ணலாம். அதுமாரி டிசபிலிட்டிக்கு வந்து என்னென்ன டிசபிலிட்டிக்கு வந்து அப்ரூவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நான் கீழே கொடுக்குறேன், மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன டிசபிலிட்டி வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லா டிசபிலிட்டுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் SC ST OBC டிசபிலிட்டி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் OBC கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக OBC சர்டிஃபிகேட் வேணும், SC ST செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா SC ST சர்டிஃபிகேட் வேணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க OBCனா என்ன, எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லையே, இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் பண்ணுறவங்க கேட்டிருந்தீங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா BC + MBC தென் BCMலாம் இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துக்கு வந்துடுவாங்க, அதான் OBC. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டியை குறைக்கிறதுக்காக, அவங்கள வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியலையா, அதுக்காக வந்து இங்கே OBC கொடுத்துருக்காங்க. OBC சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது நான் ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன், ஜஸ்ட் 2 days 3 days போடுறேன், சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இசேவை மையத்தில் எங்கே வேணால் போய் அப்ளை பண்ணிக்கோங்க, 60 rupees தான், அதனால் இஷ்யூஸ் கிடையாது. மேக்ஸிமம் 7 days வந்துடும். ஜஸ்ட் April 1 அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா March 31 முடிஞ்சிடும், நீங்கள் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏப்ரல் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு March 31 வரையும் வரும். ஸோ ஏப்ரல் போய் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக இப்போ 6 month 1 year தெரியல, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிட்டேன். தென் கண்டிப்பாக அதேமாரி நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா OBC கிளிக் பண்ணிவிட்டு, கேட்டகரி வந்து OBC கிளிக் பண்ணிவிட்டு BC சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும், அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போது BC தான் இருக்குது, என் கையில் OBC இல்லை அப்படின்னா நீங்கள் URன்னு இருக்கும், அதாவது அன்ரிசர்வ்டு இருக்கும், நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டர் தான். என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கேட்கல, என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. க்ரிட்டீரியா வந்து பார்த்துக்கோங்க, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கூட எனக்கு ஈவினிங் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் ஈவினிங் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியே இருந்தேன். செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி எக்ஸாம்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் 490 அதாவது சம்திங் 420 இருக்கேன், என்னால் செலக்ட் ஆகுனா மாட்டேனா அப்படின்னு. இது யாருமே செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. செலெக்ஷன் வில் பி மேட் as per the automatic generated merit list as per the rules based on the candidates online
சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்க போகுது. நம்ம சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இப்போ A to Z வேணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷார்ட் மெத்தட் தான் அது. அதாவது இப்போது நீங்கள் இப்போ கடலூர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடலூர் செலக்ட் பண்ணி கடலூரில் ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடலூரில் ஒரே ஒரு போஸ்ட் தான் தேவைப்படும். நீங்கள் செலக்ட் பண்ணுற போஸ்ட்டில் ஒரே ஒரு பிபிஎம் தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த 1000 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. இவ்வளோ தான் மேட்டர். இப்போ நீங்கள் 330 இருந்தாலும் அந்த கடலூர்ன்ற ஒரு போஸ்ட்டுக்கு யாருமே அப்ளை பண்ணலை, இன்கேஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணி இல்லை 250 230 அந்த ரேஞ்சில் இருக்காங்க, ஆனால் உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 330னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 420, லாஸ்ட் டைம் வந்து 480 இருந்தது ஆனால் கிடைக்கல அப்படின்னு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 128 வேகன்சி தான், அதனால் கிடைக்கல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 4432 வேகன்சி. ஸோ தாராளமாகவே கிடைக்கும், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். 100 ரூபா தான் ஃபீஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா SC STக்கெலாம் ஃபீஸ் கிடையாது, அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து போர்டு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மாறும், தெளிவாக பார்த்துக்கோங்க. போர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மாறும். தென் போத் மார்க்ஸ், அதாவது கிரேடு இருந்தாலும் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜாக மாறிடும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெரிட் ஆர்டர் வந்து எல்லாருக்குமே காமன் தான், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, செலக்டட் கேட்டகரியை பார்த்தோம், அது கிரிட்டீரியா பார்த்துட்டோம். இப்போ நம்ம சைக்கிள் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். சைக்கிள் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்ன பண்ணீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, ராங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க, நாட் பி கன்சிடர்டு, தெளிவாக கொடுத்துட்டாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக SMS மூலமாக தான் வெரிஃபிகேஷன் ஆகும். SMS OTP வரும், அந்த நம்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டீங்கனாலும் உங்கள் மொபைல் நம்பர் வச்சு எடுத்துட முடியும். அதுமாதிரி ஒரு மொபைல் நம்பரில் 2 தடவை உங்களை அதாவது டூப்ளிகேட் இருந்தது அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் அப்போ எடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடும், ஆனால் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் போக வேணாம். அதுமாரி அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா SMS வந்து அதாவது கால் பண்ணுவாங்க, நாங்களே யாரும் ஃபோன் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க, யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. தென் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பர் வச்சு தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மொபைல் நம்பரும் தான் உங்களுக்கு லாஸ்ட் வரையும், அதாவது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரையும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ சர்வர் எரராக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள், பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். 15 நாள் இருக்குது. இப்போது எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டாங்க. போன வருஷம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது, எல்லாம் டிஎன்பிசின்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ சர்வர் ரொம்ப ஓவர்லோடாக இருக்குது, யாரும் இப்போ பண்ண வேணாம், ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கோங்க. தென் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, என்ன டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்டு, நம்ம எங்கே 10th கிளாஸ் பாஸ் பண்ணோம், என்ன போர்டு, என்ன இயர் பாஸ், இது 3 தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் இது 3 கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க் ஃபைனலைஸ் ஆயிரும். அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கோங்க, சர்டிஃபிகேட் நம்பர் அப்படி இல்லைனா ரோல் நம்பர். நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டுது, நானும் பாதி தான் அப்ளை பண்ணியிருக்கேன், மீதி அப்ளை பண்ணலை. சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது, சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டுக்கோங்க. அதுமாரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, ஒன்லி 1 ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் அலவுட் ஃபார் 1 கேண்டிடேட். சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா, அதாவது சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ஷுட் பி யூஸ்டு ஃபார் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து சர்க்கிள் விட்றாங்க. அதை மொபைல் நம்பர் மேப்பிங், அதாவது மொபைல் நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து எல்லாமே கேன்சல் ஆயிரும். டூப்ளிகேட் இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபவுண்ட் பை ஆல்டர்னேட் பேசிக் டீட்டெயில்ஸ். அதில் மொபைல் நம்பர் இல்லை, ஆனால் டீட்டெயில்ஸ் தான் சேமாக இருக்குது, ஆனால் டூப்ளிகேட் ஒரு அப்ளிகேஷன் எழுது பார்த்தீங்களா. இப்போ நிறைய பேர் அதுமாதிரி பண்ணுவாங்க, 2 நம்பர் இருக்குது, எல்லாருமே 2 சிம் இருக்கும், 2வது நம்பரையும் 2வது மெயிலையும் கொடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுருவீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. மற்ற டீட்டெயில்ஸ் வந்து மேப் ஆயிரும், பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே AI தான், அதையும் பார்த்துக்கோங்க. யாருமே உட்காந்து மேனுவலாக பண்ணுறது கிடையாது. ஃபீ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு ஃபீ பேமெண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ இவங்களுக்குலாம் வந்து மொத்தமாக வந்து மேலுக்கு மட்டும்தான் ஃபீஸ் இருக்குது. ஓபிசி தென் ஓசி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். SC ST தென் ஃபீமேல் கேண்டிடேட் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து 20 வரையும் கொடுக்கலாம். அது ப்ரிஃபரன்ஸ் எப்படி 20 வரையும் கொடுக்கலான்னு பார்த்திக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணும்போது 5 ப்ரிஃபரன்ஸ் தான் கேட்கும். நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். 5 ப்ரிஃபரன்ஸ் தான் கேட்கும். நீங்கள் ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை ஆன்லைன் ஹியர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே பேஜுக்கு கூட்டு போகும். நீங்கள் அதே பேஜில் வந்து மறுபடியும் ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நீங்கள் 20 ப்ரிஃபரன்ஸ் வரையும் கொடுக்கலாம். பேமெண்ட் பண்ணுறவங்க, அதாவது பே பண்ணி அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது அடிஷ்னலாக இன்னொரு 100 கட்டி மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 300 கட்டி 20 அதாவது 20 சீட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 5க்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா பார்த்துக்கலாம், இல்லைனா அதோட பெரிய எக்ஸாம்லாம் இருக்குது.
சரி என்னென்ன அதாவது சொல்லிடுறேன் இல்லையா, மொத்தமாக சொல்லிட்டேன். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் ஃபீஸ் கிடையாது. தென் எல்லாமே சொல்லியிருப்பேன். எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 200 கேபியில் இருக்கணும். A4 சைஸு. இதெல்லாம் நான் எப்படி ரீசைஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் வீடியோ தான். ஜஸ்ட் நீங்களே ஆன்லைனில் பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துருவோம் வேணாம். இப்போலாம் நான் லாஸ்ட் எக்ஸாமுக்குலாம் 50 ரூபா வரையும் கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 200 கேபி இருக்கணும். ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், சிக்னேச்சர் எவ்வளோ இருக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து ஜஸ்ட் நாட் மேண்டட்ரி இவங்களே கொடுத்துட்டாங்க. நாட் மேண்டட்ரி மேபி சப்மிட்டட் டு த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அட் த டைம் இஃப் காட் செலக்ட் ஆனால் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்ளை பண்ணி ஆகணும். இதெல்லாம் மேண்டட்ரின்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். தென் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ சைஸ் வந்து 50 கேபி, அதை மேக்ஸிமம் 50 கேபி. தென் பிக்சல் தான் கேட்டிருக்காங்க. நோ ப்ராப்ளம். அதாவது எஸ்எஸ்எல்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்மில் கேட்டிருந்தாங்க, சென்டிமீட்டரில் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பிக்சலில் தான் கேட்டிருக்காங்க. நான் கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு, நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் வச்சு பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ வந்து ரயில்வே கேட்டிருந்தாங்க நிறைய பேர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்து பிக்சலில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிக்சலை செலக்ட் பண்ணி அதே மாதிரி பிக்சலை செலக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். எங்கெங்கே ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக இதுவே 4 பேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் போல். சரி, நான் இந்த 4 பேஜ் சொன்னால் ரொம்ப டைம் ஆயிரும். நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதாவது இப்போ கடலூர் டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கடலூர் டிவிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பாருங்கள், கடலூர் டிவிஷன் பாருங்கள். கடலூர் டிவிஷனில் என்னென்ன பிளேஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த என்னென்ன பிளேஸில் என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஜிடிஎஸ் பிபிஎம் கேட்டிருக்காங்க, அதுமாதிரி ஏபிபிஎம் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து தேக்ஸாவாக்குன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்க, யூஆரில் கேட்டிருக்காங்க, இங்கேயும் யூஆரில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கண்டிப்பாக ஜிடிஎஸ்னாலே கண்டிப்பாக ஒரு போஸ்ட் தான் இருக்கும். டிஎன்பிசி மாதிரி 400 500க்குலாம் ஒரு இடத்துக்கு போட்டு விட மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ யூஆர் கேட்டகரியில் யார் யார் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. யூஆர் கேட்டகரியில் எல்லாருமே அப்லோட் பண்ணலாம். அதாவது என்கிட்ட ஓபிசி இல்லை, ஆனால் நான் பிசி, பிசிஎம், எம்பிசி தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் யூஆரை கிளிக் பண்ணி கேட்டகரி யூஆர் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கேஸ்ட்டும் ஒரே இதில் போட்டிடுறது தான் அந்த யூஆர். இப்போ ஓபிசி அப்படின்னா இப்போ ஓபிசி மட்டும்தான் அந்த இடத்துல வருவாங்க, யூஆர் கேண்டிடேட் வரமாட்டாங்க. யாரெல்லாம் ஓபிசி வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஓபிசி ஏரியாவை வந்து போட்டி போடுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓபிசி வாங்க அலுப்பு போட்டுட்டு யாரும் யூஆர் கொடுக்க வேணாம். ஓபிசி வாங்க முடியலன்ற பட்சத்தில் மட்டும் யூஆர் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாப் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓபிசி வச்சு வாங்குறது. ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு படித்து பார்த்தாலே புரியும். எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, எது உங்களுக்கு நியர் இருக்குது, அது எல்லாமே தெரியும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நேட்டிவ் ஹோம் டவுனு தான், இது பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துட்றேன், அப்படியே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா உங்கள் என்ன டிவிஷனில் வரீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டிவிஷனை செக் பண்ணிவிட்டு அதில் உங்களால் 5 போஸ்ட், இப்போ டிவிஷனில் வந்து 5 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5க்கும் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஒரே டிவிஷனில் தான் வேணும், இப்போ நான் கடலூர் டிவிஷன் தான், எனக்கு வேறு எந்த டிவிஷன்லேயும் வேணாம் அப்படின்னா கடலூர் டிவிஷன்லேயே 5 கொடுத்துருங்க. இப்போ கடலூர் வேணாம், இப்போ எனக்கு விழுப்புரம் வேணும், ஆனால் இன்னொன்று கடலூர் வேணும் அப்படின்னா இப்போ கடலூர் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம், விழுப்புரம் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம், நாகப்பட்டினம் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். இதுமாதிரி 5 வந்து வேறு வேறு டிவிஷனில் அப்ளை பண்ணலாம். ஒரே டிவிஷன்லேயும் 5 அப்ளை பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி போஸ்டிங்கும் நீங்கள் டிவிஷனை செலக்ட் பண்ணவே அது கீழே என்ன போஸ்ட் இருக்குன்னு அதுவே வந்துடும். இப்போ நான் கடலூர் செலக்ட் பண்ணுறேன். கடலூர் செலக்ட் பண்ணிட்டு கடலூர்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்தது. இப்போ எனக்கு இங்கே கடலூரே எனக்கு வேணும் அப்படின்னா கடலூரில் நான் மறுபடியும் கடலூர் செலக்ட் பண்ணும்போது கீழே என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு வந்துடும். இப்போ இந்த போஸ்ட் எனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நானே செலக்ட் பண்ணி நானே அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே கடைசியில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சர்வர் இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இப்போ யாரும் பண்ண வேணாம். ஏன்னா எரர் தான் வரும். எரரில் போய் மாட்டிக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரல் ஸ்டார்டிங் பண்ணிடலாம். 2 டேஸ் தான் நான் வீடியோ போடுறேன். டச்சிலே இருங்க. தேங்க்யூ.